ஊரில் ரொம்ப இருந்துச்சு, நல்லா ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்வை பார்த்தேன் பேசான உங்கள்கிட்ட, அதுலேயும் கேட்கல. கடைசி இவங்ககிட்ட வந்தேன், நல்லா ஊரில் எடுத்து கேட்டது பார்வை பார்த்ததில். அனைவருக்கும் வணக்கம். திலைக்காலை சேனல்லேருந்து பேசுகிறேன். இவங்களுக்கு வந்து உடம்புள்ள அரிப்பு இருந்துச்சா, எரிஞ்சிச்சா, உடம்புள்ள எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 2 மாசம் 3 மாசமா அது மாதிரி இருந்துச்சா. குளிக்க முடியாதா, படுக்க முடியாதா? பேசு. குளிக்க முடியாது. குளிச்சுட்டு வந்த உடனே பயங்கரமான ஒரு ஊரில் இருக்கும், சரியான ஊரில் இருக்கும். இறந்து சொல்லி குளிக்க முடியாதா, ஒன்றும் பண்ண முடியாதா, எரியுமா, அரிப்பு எடுத்துட்டே இருக்குமா, நிற்கவே இல்லையா. அப்போ வேற இடத்துல போய் பார்த்தாங்களா, கேட்கலையா. யாரோ சொல்லி என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து பார்வை தான் பார்த்தேன். பார்வை பார்த்து திருநீர் கொடுத்து உடம்புல தடவி விட்டு அதுதான் பண்ண சொன்னேன். குணமாகி 4-5 மாதம் இருக்கும். 5-6 எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 4-5-6 மாதம் 7 மாதம் கூட இருக்கும். ஒரு நாள் பார்த்து சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், வரல. இப்போ அவங்க இது ரெண்டும் அவங்க பிள்ளைங்க இதே மாதிரி அவங்களுக்கும் இந்த மாதிரி அரிப்பு இருக்குதான், ஏரிதான், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீண்டும் இங்கே வந்திருக்கிறாங்க. அதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி என்னெல்லாம் பண்ணனாங்க அம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேனலில் சொல்லிச்சேனேன். உடம்பு பூரா தீயா எரிஞ்சிச்சான், தாங்க முடியலையா, காதல் பொறுக்க முடியலன்னு அழுதுட்டு தான் வந்தாங்க. இப்போ அம்மா சொன்ன பிறகு திருநீர் கொடுத்த பிறகு நல்லா குணமாயிட்டாங்க. கொலை தான் வச்சு அடிச்சேன். இப்போ இந்த பையங்களுக்கு கொலை தான் வச்சு மந்திரிக்க போறேன். நீங்க சொல்லுப்பா, ப்ளீஸ். உங்களுக்கு என்ன செய்யுது சொல்லுங்க. நீ சொல்லு. கையெல்லாம் ஊர்ல இருக்கு. அதனால ஒரு தாத்தருக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு அனுப்புறான். அங்கேயும் கேட்டு விட்டு இங்க பாட்டிக்கு அனுப்பி விட்டுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு கடைசியில தான் பையனெல்லாம் வருவாங்க. அம்மா வந்து கொடைப்படுத்தி விடுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த வேப்பங்களை வச்சு மந்திரிக்க போறேன். இதுவும் செய்வேன். இதுலயும் வந்து எனக்கு அம்மா வந்து அருளாக்கு தருவாங்க. ஓம் நம சிவாய.